பாய்காட் இந்த வார்த்தை இப்போல்லாம் ரொம்ப சத்தமாக கேட்குது, நாடு மொத்தமும் கேட்குது. போர் தொடங்கியதிலிருந்து மலேசியாவில் எங்கே பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் இந்த வார்த்தைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. நான் ஒரு 2 நாளைக்கு முதல்ல ஒரு பதிவை பார்த்தேன். அதில் நூற்றுக்கணக்கான கேப்சிகள் மூடப்பட்டிருக்கிறது, இளம் மலேசியர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த பதிவு ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எங்கே பார்த்தாலும் அதோட ஷேரிங்கை நம்ம பார்க்க முடியுது. என்ன சாதனைக்காக இந்த வாழ்த்துக்கள்னு எனக்கு புரியலை. அடுத்தவங்க சொத்துல மண்ணள்ளி போட்டதுக்கு வாழ்த்துக்களா? இதுதான் சாதனையா? அதாவது மேல்நாட்டு துரித உணவுகள் சாப்பிடாமல் நாம் வாழ முடியாது என்று அல்ல, அதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் அல்ல. நான் அந்த கருத்துக்கு வரவில்லை. ஆனால் இந்த பொய்காட் என்று சொல்லிக்கொண்டு பலர் வேலை இழக்க காரணமாக இருப்பது சரியான ஒரு அணுகுமுறையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இந்த நூற்றுக்கணக்கான கேஎஃப்சி மூடப்பட்டிருக்கு. அதில் வேலை செய்யறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சிலையுமே 10ல் 9 பேர் பெரும்பான்மை இனமான மலாய் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். இப்போ அந்த பிரான்ச்லாம் மூடப்பட்டுருச்சுன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி? ஒரு நண்பர் கூட என்னிடம் கேட்டார், எல்லாருக்குமே ரிஸ்க் கொடுக்கறது அல்ல, கேஎஃப்சி உணவகம் இல்லை. உண்மை, அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வேலை வாய்ப்பு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள், வசதிகள் இருக்கின்றனவா? ஏற்கனவே இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்த பல பெரிய பெரிய நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு அண்டை நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வியட்நாமெல்லாம் பார்த்தோம்னா சூற வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்கு. சொந்தமாக கார் தயாரித்து, அதிலும் ஈவி கார் தயாரித்து நம் மலேசிய நாட்டிற்கு அனுப்பும் அளவிற்கு அவர்கள் துரித வளர்ச்சியில் போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜனத்தொகை பெரியது. வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த நாடுகளில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த நாட்டில் ஒரு மாநிலத்தின் அளவில் தான் நம் நாட்டின் மக்கள் தொகை இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஒரு மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் இந்த அளவுக்கு புறக்கணிப்பு தொடருமானால் அது நிச்சயமாக நாட்டின் வருமானத்திற்கு பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்முடைய வெள்ளியும் கூட மிக சரிவு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க டாலருக்கு எதிராக. இப்படியே போனால் அந்த நாட்டிற்கான வருமானங்கள் பாதிக்கப்படக்கூடும், தனி மனித வருமானங்கள் பாதிக்கப்படக்கூடும். இதனால் பலர் வேலை இழந்து தவிக்கக்கூடும். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணிப்பு என்று ஏதோ ஒரு போக்கில் போய்கொண்டிருப்பது ஒரு சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கவில்லை. நம் நாட்டை பலி கொடுத்துத்தான் இன்னொரு நாட்டின் மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது எந்த மாதிரியான ஒரு சிந்தனை? வேகம் இருக்கணும், அதே சமயத்தில் விவேகமும் இருக்கணும். நான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கனரக வாகனத்துக்கு முன்னால் போய் நம்ம நின்றோம்னா இறப்பு நிச்சயம், பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த விஷயத்தில் சற்று தெளிவாக நிதானமாக நடப்பதுதான் நம் நாட்டிற்கும் நம் நாட்டு மக்களுக்கும் பலன் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இஸ்ரேலியர்களின் அனைத்து பொருட்களையுமே நாம் தவிர்த்து வாழ முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? நாம் பயன்படுத்துகின்ற இணையதளம், கைபேசி, சமூக ஊடகங்கள் எல்லாமே அவர்களுடைய தயாரிப்பாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு ஏன், நம்மளுடைய தாய்நாடான இந்தியா கூட பகிரங்கமாக இஸ்ரேலிய மக்களை கொள்வதற்காக இராணுவ வீரர்களை அனுப்பியிருக்கிறது அங்கே. அதற்காக இந்தியாவின் பொருட்களை நாம் புறக்கணித்து விடுவோமா? இந்தியா தன்னுடைய வெங்காய ஏற்றுமதியை சற்று குறைத்தாலே இங்கு நாம் அல்லல் படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இப்படியே எல்லாருடைய பொருட்களையும் நாம் புறக்கணித்து விட்டு எதை சாதிக்கப் போகிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னையும் பாய்காட் பண்ணணும்னு கிளம்பிடாதீங்கப்பா.